நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பு இணையதள சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரனிடம் கேட்கலாம். ஹரிஹரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தற்போது தொடங்கி வைத்தார். குறிப்பாக நீர்வளத்துறை சார்பில் 30 கோடி மதிப்பில் தமிழ்நாடு நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பின் இணையதள சேவையையும் 3,55,00,000 ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு செயற்கைக்கோள் அடிப்படையில் நீர்நிலைகளின் தகவல் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்பின் இணையதள சேவையையும் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக உதவி பொறியாளர் பதவிக்கு நீர்வளத்துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்ட 169 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். குறிப்பாக இந்த செயற்கைக்கோள் அடிப்படையில் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு 24 மணி நேரம் கண்காணிப்பதற்காக இந்த இணையதள சேவை உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் நீர் மேலாண்மை குறித்த திட்டங்கள் குறித்த இணையதளம் மூலமாக அறிந்து கொள்வதற்காக இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தரமணையில் இருக்கக்கூடிய ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் சார்பில் 40 கோடி மதிப்பீட்டில் தமிழ் மக்களுக்கான பண்பாட்டு தளமாக செயல்படவிருக்கும் தமிழ் அறிவு வளாகத்திற்கான கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டும் பணியினை காணொலி மூலமாக தொடங்கி வைத்தார். ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் அனைத்து செயல்பாடுகளையும் ஒருங்கிணைத்து தமிழ் அறிவு வளாகம் அமைக்க 40,000 சதுரடியில பிரம்மாண்ட நூலகம் உருவாக உள்ளது. அச்சு பயன்பாட்டின் வரலாற்றை விவரிக்கும் வகையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை புரிந்து கொள்ளும் வகையில் 2 அருங்காட்சியகங்கள், ஆவணங்கள், கையெழுத்து பிரதிகள் அடங்கிய ஆவண காப்பம் ஆகியவை இந்த இதுல உருவாக்கப்பட்டிருக்காங்க. இந்த அறிவு வளாகம் ஒரு பண்பாட்டு சுற்றுலா மையமாகவும் செயல்பட உள்ளது. இதற்கான பணிகளை முதலமைச்சர் அவர்கள் காணொலி மூலமாக தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். நீர்வள தகவல் மற்றும் மேலாண்மை அமைப்பு இணையதள சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த காட்சிகளை தற்போது பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.